ஜெஃப்ரி, நீ லைஃப்ல இருப்பனே நல்லா எதிர்பார்க்கலடா. டே இவ்வளவு மட்டமா இருக்க பாரு, ஒன்னாதான்டா அங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு பேசின பாரு வேற மாறா. ஆனா நீ பண்றத வந்துட்டு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சாதிச்ச பாரு, அது வேற லெவல். என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சரி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு அன்சிதா வந்து என்ன தூக்கி போட்டாங்கன்னா, ஒரு ஒரு டீமுக்கு வந்துட்டு 6 பேர் வரீங்களா, 6 பேர் வரீங்களா, இப்பெல்லாம் அறிவு இல்ல உங்களுக்கு, இது இல்ல அது இல்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்துட்டு திட்டிட்டு போனாங்க. ஓகேங்களா, சட்டையெல்லாம் அப்படியே அப்படியே நான் இனிமே இந்த கேமுக்கு வரலடா அப்படி இப்படின்னு சட்டையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போனாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது சுச்சோ 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 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நேத்து வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து முத்து டீம் வந்து 6 பேர் சேர்ந்து தாக்கினானுங்க. முத்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கத்திக்கிற கடந்தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அதே இவனுங்க பண்ணா அங்க நொட்டம் சொல்றானுங்க, என்ன கதைன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு மஞ்சளுக்கு பயங்கரமான ஒரு சண்டை போகுது. அதுல ஜெஃப்ரிக்கு முத்துக்கு பயங்கரமான ஒரு சண்டை போகுது, ஜெஃப்ரிக்கு ஜாகலின் பயங்கரமான சண்டை போகுது, ஜெஃப்ரிக்கு தீபக்கு பயங்கரமான சண்டை போகுது. இவன் என்ன பண்றான், ஒருத்தன் கேட்கறத அட்ரஸ் பண்ண மாட்டேறான். அப்படியே அப்படி தட்டு தட்டுறாப்புல சொம்பு சௌந்தர்யா வந்துட்டு இவனுக்கு தட்டுதோ இல்லையா, இவன் நல்லா தட்டுறேன், சௌந்தர்யாவும் தட்டுது, அது அண்டா தட்டுது, இது சொம்பு பெரிய சொம்பா தட்டுறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு அன்சிதா சொல்லிட்டு போகும். நேத்து எப்படி விளையாண்டாங்க, நேத்து விளையாண்டது அவங்களுக்கு தெரியல, 6 பேர் தான் விளையாண்டோம் அப்படிங்கிறது கரெக்டான கேள்வி அவங்க வந்துட்டு கேட்டாங்க. நான் மேபி வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே, எந்த இடத்துலயுமே இந்த ஒரு இதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இந்த எல்லோ டீமா இருந்தாலும் சரி ப்ளூ டீமா இருந்தாலும் சரி யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அடிபட்டுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா அவங்க உடனே சாரி கேட்டுறாங்க. எப்படின்னா பிங்க் டீம் வந்து உடனே வந்து நாங்க சாரி பண்ணது தப்பு தான், நாங்க சாரி கேட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சாரி கேட்க ஆரம்பிச்சாரானுங்க. அதனால அதை வந்து மஞ்சரி வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஜாக்லின் மிச்சம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெஃப்ரி வந்து என்ன பண்றான், கேஷுவலா தான் மஞ்சரி வந்து கேஷுவலா தான் சொல்லியிருந்தாங்க, நார்மலா வந்து எல்லாத்துலயும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஜெஃப்ரிக்கு தான் சொல்றான்னு நினைச்சு, ஏன்னா அன்சிதா பவித்ரா ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. இவன் ஜெஃப்ரி என்கிட்ட தானே சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அவன் எடுத்துட்டு வந்தான். அவன் எப்படின்னா பின்னாடி கையை கட்டிட்டு எப்படி சொல்லுங்க, என்ன பண்ணாங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்ல தான் வந்தான். இப்ப நான் நெஞ்ச நிமித்திட்டு வருவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைப்ல தான் அவன் வந்தான். கேட்டா அவன் வந்துட்டு வந்தது வந்து அப்ப எப்படிதான் வருது இதெல்லாம் மாக்கிங்கன்னா அப்புறம் எப்படி நடக்கிறது அப்படி இப்படின்ட்டு அவன் மாக்கிங்க இது பண்றதா, அப்ப இப்படி வரட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்து அவன் ரொம்ப மாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் வந்த ஸ்டைலே வந்துட்டு ஒருத்தனை அடிக்கிற மாதிரி தான். எப்படின்னா இப்ப பேசு நீ, இப்ப பேசுறா நீ அப்படிங்கிற அளவுக்கு தான் அவன் வந்தது. ஆனா அவன் அப்படியே அந்த ஒரு தப்ப அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே மாத்தி போயிட்டான். ஓகேங்களா, இப்ப எப்படின்னா 2 பேர் என்ன பிடிச்சானுங்க, நான் 2 பேர்த்த ஏதாச்சும் கேட்டேனா, நீங்க வந்துட்டு ஓவரால் தானே நீங்க பிடிச்சீங்க, நீங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டா அடே அவங்க கத்துறது அவங்க கேட்டு போறானுங்க, இது உனக்கு தேவையா, அவங்க கேட்கறது கரெக்டான கேள்வி. 6 பேர் வந்து அன்சிதா சொல்லி திட்டிட்டு போனாங்க. அதுக்குதான் நேத்து நீங்க வந்தீங்களா 6 பேரு ஒரே டீம் தாக்குறதுக்கு, அப்ப எங்க போச்சு அறிவு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து மஞ்சரி கேட்டு இருந்தாங்க. இதுல மஞ்சரி மேல எனக்கு எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நேத்து இவனுங்க பண்ணவும் தான் இவங்க ரிப்பீட்டா இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமார் டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராணுவம் வந்துட்டு தாக்குனனால மட்டும்தான், முத்துக்குமார் டீம் தாக்குனனால மட்டும்தான் இவனுங்க வந்துட்டு வந்தானுங்க இல்லையா, வேற எதுக்குமே இவனுங்க வரவே கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு டீம் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா போச்சு. அந்த இதுல வந்துட்டு இந்த ஜெஃப்ரிட்ட சொல்லவும் அவன் ஏத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்துறா, எதுக்கு அப்படி பேசுற அப்படிங்கிறனால முத்துக்குமார்ட்ட வந்து அந்த வார்த்தை சொன்னனால, நான் உன்கிட்ட பேசக்கூடாது, நான் வந்து மஞ்சரிட்ட பேசுறேன், உன்கிட்ட நான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, உன்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இந்த மஞ்சரி மேட்டர் சொன்னது வந்து ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஜாக்லின் நீங்க வந்துட்டு மஞ்சரி சொன்னது சொல்லுனா வேற ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன் வேற எதுவும் பேசுறது இல்லையா, வேற எதுவும் உங்க சைட்ல வந்து கரெக்டா இல்லையா, உங்க சைட்ல தப்பா தானே இருக்குது, அதனாலதான் உங்களுக்கு வேற ஏதாவது பேச தோணல அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த மேட்டரையே அப்படியே மாத்தி விட்டான் முத்துக்குமார். அதே வந்துட்டு அவனுக்கு புரியலங்கிறக்காண்டி அட்ரஸ் பண்ண போனாப்ல முத்துக்குமார். நீங்க வந்துட்டு பேசக்கூடாது, நான் மஞ்சள்கிட்ட தான் பேசுறேன், நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிற அங்க ஒரு முத்துக்குமார ஆஃப் பண்ணி விட்டான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு ஜாக்லின் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது ஜாக்லின் நான் உங்கள்கிட்ட பேச கிடையாது, நீங்க அப்படி பேசுறதா இருந்தாலும் மஞ்சரி சொன்ன டாபிக்கை தவிர வேற எந்த டாபிக்காச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே டைவர்ட் பண்றாங்க. இது எனக்கு புரியல, இவன் பண்றது அப்படியே காண்டாவது இவன் பார்க்கும் போதுலாம் எங்கடா என்னடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவன் பிஹேவியர் எல்லாம் போக பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. என்னடா எனக்கு புரியல, அவன் பண்றதே சுத்தமா காண்டாவது. நம்மளுக்கு பார்க்கும்போது ஏன்டா அப்படி இருக்க, நல்லா தானே விளையாண்டிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங். புரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் சௌந்தர்யா, அன்சிதா அண்ட் பவித்ரா 3 பேர் சப்போர்ட்டும் இவன் இருக்கனால பிள்ளைங்க சப்போர்ட்லாம் எல்லாமே வந்து பாஞ்சிருச்சுங்க. பிள்ளைங்க அவனும் வந்து அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டான். இவளுங்க தான் எனக்கு வேணும், இவளுங்க தான் வேணும், பாய்ஸ் எல்லாம் எவனும் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவனும் போயிட்டான். அதனாலதான் இந்த கேம் வந்து இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு பர்ஃபெக்டா பேசினவன் எப்படி டைவர்ட் ஆகி பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா இங்கிட்ட வந்து ஒருத்தர் சௌந்தர்யாவே இருக்குதுன்னா சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டா தானே பேச முடியும், ஏன்னா அவன் அங்கதானே இருக்கான். இங்கிட்ட பவித்ரா இருந்தா பவித்ராக்கு சப்போர்ட்டா தானே பேச முடியும், அங்க தப்போ ரைட்டோ பவித்ராக்கு தானே நான் பேசுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசினான். ஆனா இந்த வீட்டுக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறது அவனுக்கு கொஞ்சம் தலையில 2 தட்டு தட்டி நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன்.
உள்ள போனதுக்கு அப்புறம் ஜெஃப்ரி வந்து என்ன எப்படி பேசுனாங்க தெரியுமா, என்ன எப்படி திரும்ப பேசுனாங்க, எவ்வளவு கேள்வி கேட்டாங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு உள்ள போயிட்டு பவித்ராட்டியும் அன்சிதாட்டியும் கதறிட்டு இருக்கான். அவன் வெளில பேசினது வந்துட்டு நம்ம வந்து 7 பேரை கூப்பிட்டு வந்தோமா, அதனால அவனுக்கு வந்துட்டு நம்மள அடிக்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு அது அன்சிதா பேசிட்டு இருக்கு. பவித்ராவும் அதே பேசிட்டு இருக்கு. இவனுங்க 2 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து கூப்பிட்டு வரான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வரவேலன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாப்ல நம்ம ஜெஃப்ரி. ஏன் அவங்கள பார்த்தா பயமா இருக்கா, ஏன் அவங்க பயமா, நம்ம டஃப் கொடுப்போம், எவ்வளவு டஃப் கொடுத்துருக்கோம், அவ்வளவு இப்ப மறுபடியும் டஃப் கொடுக்குறோம், நம்ம தான் இங்க நம்ம தான் எப்பயுமே பிக் பாஸ் சீசன் 8 நம்ம தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜெஃப்ரி அப்படியே மோட்டிவேட் பண்ற பேர்ல அவன் அப்படியே வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து விஜய் சேபி சார் சொன்னாரு, ஆளு பேர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கே, அது மென்ஷன் பண்றதுக்காண்டி தானே நீ இப்பெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி. இது அந்த மாதிரிதான் அவன் வந்து அப்படியே இவன் பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவன் பண்றான். அந்த மாதிரிதான் வந்து இந்த ஒரு கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணான். இப்ப நான் ஒன்னும் விளங்குற மாதிரி ஒன்னும் தோணல. அவன் வாயாலேயே வந்துட்டு உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம 6 நேத்து வந்து விளையாண்டோம்ல, அதை வச்சுதான் நாங்களும் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனுக்கு சொல்றானுங்க. நேத்து வந்து ரெண்டு டீமா விளையாண்டோம், இன்னைக்கு வந்து ஒரு டீமா வந்து 2 பேருக்கு இடிச்சா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜெஃப்ரி என்னடா டே, நேத்து வந்து 2 பேர் டீம் சேர்ந்துதான் அங்க போய் தாக்குனீங்க, அவனுக்கு 2 பேர் இப்ப சேர்ந்துக்கிட்டானுங்க, அப்புறம் உங்களை தாக்க வேண்டியதான். இது கரெக்ட் தான், எனக்கு தெரிஞ்சு இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு கேம் போயிட்டு இருக்குது. இவனுக்கு வந்துட்டு சொல்லணுங்கிறக்காண்டி பேசணுங்கிறக்காண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா, ஏதாச்சும் ஒரு காலில் அமுத்துனா இவன் என்ன பண்றான் ஜெஃப்ரி, நம்ம அன்சிதா நம்ம வந்து கால் வலிக்குது அப்படின்னு ஜாக்லினும் மஞ்சரியா கத்துனான். காலில் வந்துட்டு அப்ப எடுத்துக்க, கையை விடு, என்ன விடு. ஆனா கால் வலிக்குதுங்கிற இடத்துல காலை எடுக்க மாட்டேங்குது அன்சிதா. என்ன விட்டா நான் காலை எடுக்கிறேன், இல்லைன்னா வலியில துடிச்சுக்கிட்டே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது லைவ்ல பார்க்கும்போது அப்படிதான் பேசிட்டு இருக்கு. அண்ட் ஜெஃப்ரி வந்து அந்த லெவல்ல தான் வந்து பண்ணியிருக்கான். கேட்டா வந்து ஜெஃப்ரி வந்து டீம்ல அதனால சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அவன் வந்து கொஞ்சமாச்சும் நியாயமா பேசணும்னா நியாயமா பேசலாம், ஆனா அவனுக்கு அதெல்லாம் வராது. பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம்.